ஹாய் வீரா, என்ன பண்ற? பதிலே வரல. பதில் சொல்ற மாதிரி நீ ஒன்னும் கிழிக்கல. இன்னும் கொஞ்சம் முருகலா ஊத்தி கூட, அப்படியே அகல்லம்மா. ஏன் எனக்கு ஒரு முருகலான தோசை ஒன்று ஊத்தி தரக்கூடாதா? எடுத்து சாப்பிட்டுருவோமா? வா விஜி, தோசை போட்டுமா? இல்ல வேணாம், எனக்கு கை இருக்கு, நானே சமைச்சுக்கிறேன். கொஞ்சம் முருகலா தான் போட. இங்க ஒரு தோசை இருக்குல்ல, இதை சாப்பிட வேண்டியதானே? அப்போ எனக்கு முருகலா தான் வேணும். இதெல்லாம் மொந்த மொந்தையா இருக்கு. ஏய், ஐயோ என்ன விஜி இது? கவனமா இருக்க மாட்டியா? எங்க சித்தி நிம்மதியா இருக்க விடுறாங்க. எப்போ என்ன பதட்டமா தானே வச்சிருக்காங்க. ச்சே. ஏன் வீரா, எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? ஆமால, நமக்கு தான் தெரியும்ல. சரி, பிருந்தா சாப்பிட்டாளா? அவ காலையில மதியம் 2 வேளையும் சாப்பிட மாட்டான். ஏன்? இந்த பிரச்சனையில சரியாகிற வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு சாமிக்கு விரதம் இருக்கலாம். ஓ பாவம், ஈஸியா அவ லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயம் இப்ப இவ்வளவு சிக்கலா மாறி நிக்குது. சீக்கிரமே அவளை நான் 3 நேரம் சாப்பிட வைக்கிறேன். அப்புறம் அத்தை, பிருந்தா விரதம் இருக்காளாம். விரதம். ஆமா, நீ சப்போர்ட் பண்ற விஜி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும்னு ஏதாவது விரதங்கிறத இருக்காளா? பதில் சொல்லுத்த. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் டப்புன்னு மியூட் ஆயிடுவியே.